Okay. நான் ஃபுட்டி பிரபு சேனல்லேருந்து வெளியே வந்து 4 years 5 months எக்ஸாக்டாக சொல்ல போனால் 1632 days ஆயிருக்கு. இப்போ வரைக்குமே இந்த சேனல்லேருந்து நான் ஏன் வெளியே வந்தேன்ற ரீசன் யாருக்குமே தெரியாது. ஸோ why I left ஃபுட்டி பிரபு 2021 இருந்து நான் வந்திருக்க மாட்டேன் வீடியோவில். இப்போ வரைக்குமே நான் லேட்டஸ்ட்டாக போட்ட சேலஞ்ச் வீடியோவில் கூட கமெண்ட் செக்ஷனில் வந்து கோபி எங்கே போனார், என்ன ப்ரோ ஆச்சு உங்களுக்கு, ஏன் நீங்கள் ஒன்றா இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ அது சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. ஏன்னா இதை நான் சொல்லவே இல்லைனா நான் இப்போ வீடியோ போட ஆரம்பித்தாலும் இதில் நீங்கள் கேட்க தான் போகிறீங்க, இந்த வீடியோஸில் கேட்க தான் போகிறீங்க. இந்த வீடியோவில் கொஞ்சம் சொல்லிடலான்ட்டு இருக்கேன். எல்லாருக்கும் இருக்க ஒரே கேள்வி, ஏன் ஃபுட்டி பிரபுல பிரபு கோபி இவங்க வந்து ஆளை காணோம், மணியை காணோம், எங்கே போனாங்க, சடனாக வந்து ஒரு சஸ்பீஷியஸாக வந்து எல்லாருமே காணாம போயிட்டாங்களே, நல்லா தானே போயிருந்தது, இல்லை ஏதாவது பிரச்சனையா சண்டையா, அவங்கவுங்க ஒரு அசம்ஷனில் போயிட்டாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ட்டாங்க. யோ நான் சிங்கிள்யா. நம்ம முதல்ல விஷயத்துக்கு வருவோம், ஓகேங்களா? இப்போ நான் இந்த கதையை வந்து இந்த வீடியோ புதுசாக பார்த்துருப்பாங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணவங்க, புதுசாக ஃபாலோ பண்ணவங்க எல்லாருமே இந்த வீடியோ கிளிக் பண்ணி என்ன ஆச்சு, இவர் யாரு, ஒரு சில பீப்புளுக்கு நான் யாருன்னு தெரியும், ஒரு சில பீப்புளுக்கு இவ்வளோ பேர் இருக்குங்க, இப்போ இவ்வளோ பேருக்கு நான் யாருன்னே தெரியாது. ஸோ அப்படின்னும் போது என்ன கதைன்னே தெரியாமல் நான் ஏன் போனேன் அப்படின்றத சொன்னால் நல்லா இருக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் என்னை பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு, இந்த இடத்துக்கு நான் ஏன் வந்து நிற்கிறேன், சாரி, இந்த இடத்துக்கு நான் ஏன் வந்து உட்காந்துருக்கேன், சாரி, இந்த இடத்துக்கு நான் ஏன் வந்து படுத்திருக்கேன், இந்த சிறுபாலகனிடம் எவ்வளவு நகைச்சுவை திறன் இருக்கிறது பாத்தீங்களா அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சாதான் அது வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் திங், என் நேம் கோபி, வந்து சென்னையில தான் பிறந்தேன், சென்னையில தான் வளர்ந்தேன், சென்னையில தான் இப்பயும் இருக்கேன். ஸோ என்னை யாராவது மீட் பண்ணணும், எனக்கு ஏதாவது கிஃப்ட் அனுப்பணும்னா சென்னை அட்ரஸ்க்கே அனுப்பி விடுங்க, அட்ரஸ் வந்து நான் உங்களுக்கு தரேன். நொட்டுவாங்க. எனக்கு சைல்ட்ஹுட்லாம் அந்த அளவுக்கு எனக்கு ஞாபகம் கிடையாது, பட் குறிப்பிட்ட அளவுக்கு நான் சொல்றேன். என் வீட்டு 2 சந்து பக்கத்துல தான் வந்து என்னோட ஸ்கூல் இருக்கு, காந்திஜி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். சூப்பர் நேம் பாத்தீங்களா? நான் ஒரு ரொம்ப படிக்கிற பையனும் கிடையாது, ரொம்ப மட்டமான ஆளும் கிடையாது, நான் வந்து ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட், ஓகேங்களா? ஸ்கூல் டைம்லலாம் எனக்கு பாடி ஷேமிங், அந்த டைம்லேயே வந்து நான் பாடி ஷேமிங் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன் இந்த விஷயத்த நான் மெயினாக சொல்கிறேன்னா, சைல்ட்ஹுட்ல உங்களுக்கு நிறைய ட்ராமாஸ் இருக்கும்ல, அந்த ட்ராமாஸ் வந்து உங்களுக்கு இப்போ வரைக்கும் வந்து சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும். ஸோ அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பாடி ஷேமிங். ஸ்கூல் பார்த்தீங்கன்னா காந்திஜி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படித்தேன் 5th வரைக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அப்போ தான் என்ட்ரி, நம்மளோட தலைவரோட என்ட்ரி 6th பார்த்தீங்கன்னா கேசி சங்கர்லிங்கனால ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஸோ யாரெல்லாம் கேசி ஸ்கூல் படிச்சீங்க, சென்னை வண்ணாரப்பேட்டையில் இருக்கிற கேசி ஸ்கூல், அது பக்கத்தில் பிஏகே ஸ்கூல் இருக்குது, அதுக்கப்புறம் செம்பேட் ஸ்கூல் இருக்குது, வள்ளல் ஸ்கூல் இருக்குது. இவங்க எல்லாத்தையும் சேர்க்கறது பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுவாங்க, அன்பு, செந்தில், குணா, இவங்க எல்லாரையும் சேர்த்துக்கிறது ராஜன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்த ஒன்றா சேர்க்கறது பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டு தான். அந்த பஸ் ஸ்டாண்டில் எல்லா ஸ்கூல் பசங்களும் போவாங்க வருவாங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் போகிற ஒரு ஆள் கிடையாது, நான் வந்து நடந்து தான் போவேன். இங்கேருந்து ஒரு 300 மீட்டர்ஸ் 400 மீட்டர்ஸ் எங்கள் வீடு இருக்கும். ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா 8:30 மணி ஸ்கூலுக்கு 8:40 போயிட்டு பட்டக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சார் சார் சத்தியமா டென்ஷன் ஆயிடும், செம்ம டென்ஷன் ஆயிடும் மேடம். இப்படி நின்றுட்டு இப்படி நிற்போம், சார் சார் அவர் சொல்லுவார், ஏண்டா படவே இல்லை அப்படின்னு. இந்த மாதிரி ஸ்கூலில் நான் வந்து ரொம்ப அனுபவிச்சிருக்கேன், ஓகேங்களா? அந்த 6th to 12th பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்கூல் தான், கேசி ஸ்கூல் தான். அங்கே எப்படின்னா பசங்க வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க. ஸ்கூல்னாலே உங்களுக்கு தெரியும், இங்கிலீஷ் மீடியம், தமிழ் மீடியம், இந்த 2 பசங்களும் வந்து ஒரு மாதிரி டாமினேட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான்லாம் எப்படி தெரியுமா, கூட்டத்தில் இப்படி ஓரமாக போயிட்டு இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடம் தெரியாமல் இந்த மாதிரி மூலையில் போயிட்டு இப்படி உட்காந்துப்பேன். ஸோ நமக்கும் இந்த ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா அரட்டை அடிக்கிறது அதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளேயே தான் இருக்குமே தவிர வெளியிலலாம் காட்ட மாட்டோம். மாசா கெத்தா மோனா மஜாவா அப்படிலாம் வந்து இருக்க மாட்டோம். நல்லா தான் போச்சு. அந்த ஸ்கூலில் ஒரு சம்பவம் நடந்தது. ஸோ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா 12th நான் ஜஸ்ட் பாஸ் தான். எதனாலனா நான் ஒரு கேம் பேரில் போயிட்டு கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அது எங்கள் வீட்டுக்கிட்டே தான் இருக்குது. அந்த அண்ணன் பேர் வந்து மணி அண்ணன். காலையில் போனால் நைட்டு தான் வருவேன். மேக்ஸ் எக்ஸாம் ஒரு 4 நாள் லீவ் விட்டாங்க. 4 நாளுமே அந்த கடையில் தான் இருந்தேன். மேக்ஸில் நான் எவ்வளோ மார்க் அப்படின்னா வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், ஸ்கோர் என்னோட மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 70 out of 200. நான் பிறக்கும் போதே மண்டையில 3 கிலோ மூளையோட பிறந்தேன். 200க்கு வெறும் 70 எடுத்து வச்சிருக்கேன். ஜஸ்ட் பாஸ். எந்த புண்ணியமா எந்த மேமா மிஸ் ஆன்னு தெரியல, இந்த பையன் பொழிச்சு போட்டா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டாங்க. வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சரியான ஒரு சிக்கல் ஆயிடுச்சு. நானும் மணி பிரபு 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கில் உட்காந்துருக்கோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 மார்க் 15 மார்க் டிஃப்ரெண்ட்ல தான் உட்காந்துருக்கோம். இப்போ என்னடா பண்றது, வீட்டுக்கு போவோமா ஆண்டாவா ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கும் போது வேற வழியே இல்லை, வீட்டுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். போனா எங்க வீட்டுல நான் மார்க் சொல்லல, எங்க மாமா பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்காரு மார்க்க. இவனை பத்தி உனக்கு தெரியாதுமா, சுத்த மக்கு. இங்கிலீஷ் எக்ஸாம் போயிட்டு தமிழ் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கான். ஐயோ உள்ள எல்லாருமே உள்ள வரும்போதே வாடா ராஜா வா 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல சோகமான ஒரு கதை என்னன்னா, எங்க அம்மா டென்ஷன் ஆயிட்டு என் மேல டீ ஊத்தி விட்டாங்க. மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே.
வேற வழி இல்லைங்க, நம்மளால திருப்பியும் பேச முடியாது. அவங்களுக்கு ஒரு ஆதங்கம், நம்ம பையன் வந்து நல்லா ஓரளவுக்கு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தானே, 1000 மார்க்காவது மினிமம் எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தாங்க. அவங்க எக்ஸ்பெக்டேஷனை வந்து நான் பூர்த்தி பண்ணனான்றதை விட அதை காலி பண்ணிட்டேன். அதுதான் அங்கே பிரச்சனை. அதுக்கடுத்து தான் எங்களை மறுபடியும் எங்களை எல்லாரையும் ஒன்னா சேர்த்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா SRM காலேஜ். நான் ஒரு பரதேசி, என்ன சுத்தி ஏகப்பட்ட பரதேசி. காட்டாங்குளத்தூர் அப்படின்னாலே வாவ் எஸ்ஆர்எம்மா அப்படின்னுவாங்க. இப்படிதான் நானும் போயிட்டு இப்படிலாம் புருடா விடுறானுங்களே அப்படின்னா அந்த காலேஜில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறேன். காலேஜுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய பில்டிங் ஒன்று இருக்கும், ரோஸ் கலர் பில்டிங். அந்த பில்டிங்கில் நான் படிச்சேனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பாட்டெல்லாம் நிறைய, அந்த படம்லாம் நிறைய அந்த இடத்துல எடுத்திருப்பாங்க. அது வந்து ஐடி பார்க். அந்த ஐடி பார்க்கில் தான் எங்கள் கிளாஸ்ன்னு நினச்சிட்டு நான் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறேன். அதுவும் கிடையாது. நான் பசங்கிட்ட கேட்குறேன், என்ன மச்சான் அதையும் தாண்டோம் இதையும் தாண்டோம், இதுக்கு மேலே எங்கடா காலேஜே இல்லையடா. அதுக்கப்புறம் டென்டல் காலேஜ் அதெல்லாம் இல்லை, நீ வா அப்படின்ட்டு பார்த்தா டென்டல் காலேஜ் எதுக்கு ஒரு புது பில்டிங் ஒன்று கட்டிட்டு இருக்காங்க. சிமெண்ட் எல்லாம் எடுத்துன்னு போகிறாங்க உள்ள. என்னடா இங்கே கூட்டின்னு வரீங்க அப்படின்னு கேட்டால், இதோடா உன்னோட கிளாஸ் பார்த்தீங்கன்னா 4th ஃப்ளோர்ன்றாங்க. போனால் உள்ள ஒரு சிமெண்ட்டாக இருக்கு, டேபிளில் புதுசாக போட்டு வைக்கிறாங்க. என்னடா இதுவோட கிளாஸ் அப்படின்ட்டு. எங்கள் வீட்டுக்கு இந்த விஷயம் தெரியாது. அவ்வளோ டொனேஷன் கொடுத்து படிக்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்தா, அது ஊர் கடந்து நான் இங்கேருந்து நான் காலேஜுக்கு வரணும்னா 2 மணி நேரம் ஆகும். ஓகேங்களா, 1.5 மணி நேரம் ட்ரெயின், அங்கே உள்ளே போகிறதுக்கு ஒரு 1/2 hour, மொத்தம் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி நான் போகணும். வீட்டுக்கு வரனாலும் 2 மணி நேரம். என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒஸ்ட் ஆயிடுச்சு காலேஜ் லைஃப். எல்லாருமே கோமாளி சொல்லுவாங்க, இன்னைக்கு தான் உண்மையான கோமாளியா இருக்கேன். சூப்பர். ஆக்சுவலாக ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து அந்த டைமில் தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். சரி ஓகே, கழுத கெட்டா குட்டிச்சவருன்னு சொல்லிட்டு அப்பப்போ கட் அடிச்சிருவேன். கட் அடிச்சுட்டு போய் ராபின்சன் கிரவுண்டில் கிரிக்கெட் விளையாட்டுருப்பேன். அட்டனன்ஸே இருக்காது. எப்படியோ தப்பி அதில் ஒரு பெரிய ஒரு சம்பவம் ஒன்று பண்ணேன் நான் காலேஜில். அந்த சம்பவத்தை வந்து நான் இப்போ சொல்ல மாட்டேன், அப்புறமா சொல்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் இதில் சொல்லிட்டா நல்லா இருக்காது. காலேஜை முடிச்சிட்டேன் 3rd year. இங்கே தான் ஐம் என்டரிங் இன் டு த ரேட் ரேஸ். ஏன்னா காலேஜை முடிச்சுட்டு 24,000 சம்பளத்துக்கு நான் வந்து வேலைக்கு செலக்ட் ஆகிட்டேன். எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து செலக்ட் பண்ணாமல் எங்களை ஒரு 6 பேர் மட்டும் செலக்ட் பண்ணிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி நேம் சொல்ல வரும்ல, அது வந்து சேல்ஸ் ஜாப், மார்க்கெட்டிங் ஜாப்னு வச்சுக்கோங்க. இந்த ஜாப் மார்க்கெட்டிங் ஜாப்ன்றது எனக்கு தெரியாது. நான் ஏதோ ஆஃபீஸில் ஒர்க் பண்ண போகிறோம்ப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஜாபில் என்ன ஒரு கோளாறுனா, அங்கே வந்து ஐபேட் வேணும், அப்புறம் பைக் வேணும். ஓகேங்களா, இதை என்கிட்ட கேட்கும் போதே நான் உஷாரா இருக்கணும். நான் உஷார் ஆகலை. எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க வீட்டில், அதாவது பையன் 24,000 ரூபாய் சம்பாதிக்க போகிறான், சரி பையன் கட்டிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் என்ன பண்ணிட்டாங்க, டேபையும் பைக்கையும் வந்துட்டு இஎம்ஐல வாங்கி கொடுத்துட்டாங்க. ஏன்னா அது வாங்கினா தானே நான் போக முடியும் வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வேலைக்கு 10 நாள் நல்லா இருந்ததுங்க. 10 நாள் சூப்பராக போச்சு. 11ஆம் நாள் பார்த்தீங்கன்னா வெளில போயிட்டு நீ போய் மார்க்கெட்டிங் வந்து பண்ணு அப்படின்ட்டாங்க. என்னன்னு பார்த்தா கடையாக ஏறி போயிட்டு ஃபோட்டோ எடு, அவங்கள போயிட்டு இந்த மாதிரி இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணவே அது பண்ணுவேன்ட்டு கிட்டத்தட்ட ஏமாத்த சொல்கிறாங்க. ஏன்னா இது காலேஜ் முடிச்சுட்டு வேலை வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தா போயிட்டு ஏமாத்த சொல்றாங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முடியல. 1 மாசம் தாண்டவே முடியல. 2வது மாசம் பாத்தீங்கன்னா வேலையை விட்டேன். தாங்க மாட்டீங்கடா, இது என்னன்னு தெரியும், தாங்க மாட்டீங்க, மனசுக்குள்ள போட்டு அழுத்திக்கிட்டு இருக்கேன். 2 மாசம் சம்பளம் வாங்கிட்டேன். அந்த 2 மாசம் சம்பளத்துல இஎம்ஐ கட்டியாச்சு. மீதி 2 மாசம் வீட்டுல தான் சும்மா இருக்கேன். என்னால முடியல. வீட்டுல ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நான் பண்ணிட்டேன், இந்த டேபை வித்துட்டேன். பைக் நமக்கு தேவை அப்படின்றதுனால பைக் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இப்ப என்ன பண்ணிட்டேன், என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றேன், சென்மோன். அவன் வந்து என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு தான். அவனுக்கு ஃபோன் பண்ணி மச்சான் இந்த மாதிரி வேலை இல்லை மச்சான், அவங்க சைட்ல ஏதாவது இருந்தா சொல்றா அப்படின்னா, அவன் நான் பண்ணிட்டான் புண்ணியவான், ஒரு சேல்ஸ் ஜாப்ல வந்து இந்த மாதிரி இருக்கு மச்சான், நீ சேல்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னா, சரிடா ஓகேடா நான் பண்றேன்டா, இப்போதைக்கு எதனா எனக்கு ஒரு வேலை வேணும். அவன் என்ன சொன்னா, சேலரி கம்மியா தான்டா வரும், பட் இன்சென்டிவ் நல்லா வரும், நீ நல்லா டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணா வரும் அப்படின்னா. என்ன வீட்டுல இருந்து போனோம் நானு. எனக்கு அந்த டைம்ல வேலை இல்லாதவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வேலை கச்சா போதுன்ற ஒரு டைம்ல இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டேஜ்ல தான் நானும் இருந்தேன். போயிட்டு ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணிட்டாங்க. அங்க பார்த்தா சேல்ஸ் என்ன நமக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது வந்து மாட்டிக்கிட்டேமேடா அப்படின்னு சொல்லிட்டு சரி வேலையை விட்டுடலாம். நமக்கு எப்படி போயிட்டு நீ போயிட்டு சேல் பண்ணுன்றாங்க. நமக்கு என்ன தெரியும் நம்ம போய் சேல் பண்றது, ஆல்ரெடி இப்படிதான் பண்ண தெரியாம ஓடி வந்து மாட்டிக்கிட்டேன். சரின்னு சொல்லிட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் அங்க ஒரு அண்ணன் சொன்னார், தம்பி நீ வந்து சேல்ஸ் பண்ணாத, நீ இப்ப உடனே வேலையெல்லாம் விடாத, நீ முதல்ல ஒரு 5 நாள் வந்து என்னென்னலாம் பண்றாங்க, என்னென்ன சேல்ஸ் பண்றாங்க அப்படின்றத நீ வந்து பாரு, வேடிக்கை பாரு, நீ எதுவுமே சேல்ஸ் பண்ண தேவையில்ல, நான் பேசிக்கிறேன் மேனேஜர் கிட்டன்னு சொல்லிட்டு நீ வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிவா. அவர் வந்து சாம்சங் ப்ரொமோட்டர். அவர் சொன்னார். அவர் சொன்னதை வச்சு நான் வந்து கத்துக்கிட்டு ஒரு 1.5 வருஷம் 1.25 வருஷம் அங்கே நான் சர்வே பண்ணேன். ஆனா என்ன ஒரே ஒரு கூத்துனா, லீவ் கிடைக்காது, நம்மளால நிம்மதியா தூங்க முடியாது. டார்கெட் அந்த மாசம் ஃபுல்லா வந்து பயத்திலேயே நம்ம வந்து ஓடிட்டு இருப்போம். ஃபேமிலி கேதரிங்கு, பர்சனலா வெளில போனோம்னா கூட எங்கேயுமே போக முடியாது. அப்பா இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் அந்த 1.25 வருஷம் நான் போனேன்.
போயிட்டு திரும்பி பார்த்தா எதுக்கு ஓடனே தெரிய மாட்டேங்குது. ஆனா சம்பாரிச்சா எல்லாமே பண்ண வீட்டுக்கு கொடுத்தா என்னோட பைக் இஎம்ஐ எல்லாம் கட்டி முடிச்சுட்டு அப்பதான் எனக்கு ஒரு கொஸ்டின் வந்தது. ஒரு மீட்டிங் அப்போ வந்து நான் லேட்டா போயிட்டேன். இங்கதான் ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. நான் மீட்டிங் அப்ப லேட்டா போயிட்டேன். எப்படி மீட்டிங்னா வாரத்துல ஒரு வாட்டி மீட்டிங் வைப்பாங்க, அது காலைல 8 மணிக்கு வைப்பாங்க. அந்த 8 மணிக்கு நம்ம போய் ஆகணும். இங்க இருந்து நான் மயிலாப்பூருக்கு போகணும். ஒரு 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ லேட் ஆயிடுச்சு பைக்கை பார்க் பண்ணிட்டு வரதுக்கு. அதுக்கே என்ன ஒரு மாதிரி பேசிட்டாங்க. அப்ப நான் வந்து டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்ன ஏன் திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் கேட்கும்போது, அப்படிதான்டா திட்டுவோம், என்ன மேல இருந்து திட்டுறாங்க, அதனால நான் உன்னை கீழே திட்டுறேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு அப்பதான் புரிஞ்சுது, இன்னொருத்தரை வந்து நம்ம பெரிய ஆள் ஆக்கிறதுக்காக நம்மளோட டைமை கொடுக்குறோம். இப்ப வந்து நான் பணம் சம்பாதிக்கிறது பார்த்தீங்கன்னா என் டைமை கொடுத்து நான் பணம் சம்பாதிச்சுட்டு இருக்கேன், அவ்வளவுதான். அப்ப எனக்கு புரியும் போது, அப்ப நமக்காக ஓடணுமே, நமக்காகவே ஓடலையே, இப்ப நமக்காக ஓடணும்னு சொல்லிட்டு அப்ப எனக்கு ஒரு மைண்ட் செட்ல சரி வேற ஏதாவது நம்ம ட்ரை பண்ணுவோம். நம்ம வந்து எனக்கு அப்பதான் இந்த மேட்ரிக்ஸ் கீட்ரிக்ஸ்லாம் சொல்றாங்களே, எனக்கு அப்பயே அது புரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த டைம்ல அதான் சொல்லுவாங்களா, லைஃப் வந்து சொல்லி கொடுக்கும் போது தான் அதை நம்ம கத்துக்கணும், அதை கத்துக்காம விட்டா நம்ம மாட்டிப்போம்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி ஒரு வேலையை விட்டு வந்தேன், இந்த இடத்துல சர்வே ஆனேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதை நான் ஏன் பண்ணேன் அப்படின்றது எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் ஆகி இதுவாயிடுச்சு. அப்ப வந்து பிரபு பாத்தீங்கன்னா MBA படிச்சுட்டு இருக்கான். நான் வந்து 2nd டிகிரி போடல. அப்ப நான் இந்த மாதிரி ஆன்லைன்ல அதெல்லாம் பார்க்கும்போது ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு, ஐ காட் மை ஃபர்ஸ்ட் யூடியூப் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு. யூடியூப் இன்கமா, யூடியூப் எப்படி காசு தரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட். அப்ப 2019ல பாத்தீங்கன்னா நான் வந்துட்டு இதை பத்தி பார்த்துட்டு இருக்கும்போது, ஓகே யூடியூப்ல காசு கொடுக்குறாங்களா, அப்ப அது காசு கொடுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துச்சுன்னா நீங்க அதுக்கு அப்ளிகபிள் ஆகிடுவீங்க. உங்க வீடியோஸ் எவ்வளவு பேர் பாக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஆட்ஸ் வரும், ஆட்ஸ்ல வந்து காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹா, இது நல்லா இருக்கு, இது இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு கடை ஓப்பன் பண்ணாலும் இன்வெஸ்ட் பண்ணணும். பட் யூடியூப் அப்படி கிடையாது, உங்ககிட்ட இருக்கிற விஷயத்த. ஏன்னா நான் அந்த டைம்ல பார்க்கும் போது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவன் லைஃப்ல என்ன நடக்குதோ அதை போட்டுட்டு இருப்பாங்க. ஓகே, நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிரபுக்கு வந்து இந்த மாதிரி மெசேஜ் பண்றேன், மச்சான் இந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன். அந்த நேம் என்னன்னா கோபி ஸ்டஃப் இல்ல பீஃபி ஸ்டஃப், இந்த 2 நேமை வந்து நான் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுக்கு வந்து மெசேஜ் பண்றேன். இந்த சூஸ் பண்ணுமா இதை சூஸ் பண்ணுவா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் நான் சொல்லிட்டான், மச்சான் நீ வந்து கார்த்தின கடை கிளம்பி வா, அங்க போயிட்டு நாங்க என்ன பண்றோம் எல்லாருமே நானு மணி பிரபு 3 பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி சேனல் பேரை வச்சுட்டு சேனல் ஓப்பன் பண்ணிட்டோம். சேனல் நேம் பாத்தீங்கன்னா பீஃபி ஸ்டஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். அவ்வளவுதான், எங்களோட ஜேர்னி வந்து அங்க ஸ்டார்ட் ஆகுது. அந்த டைம்ல அவ்வளவா வந்து யாருமே கிடையாது 2019ல வீடியோஸ் போடுறதுக்கு. எல்லாருமே மினிமம் அது அப்பதான் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. இப்ப யாரெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ எல்லாருமே அந்த பீரியட் ஆஃப் டைம்ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்களும் வந்து அந்த டைம்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ போயிட்டு பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃபுட் ரிவ்யூஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்ப நான் என்ன பண்றேன், இந்த வேலையை வந்து நான் 2019ல குவிட் பண்றேன். ஒரு நைட் ஷிஃப்ட் ஜாப் வந்து என்னோட 3rd ஜாப் பாத்தீங்கன்னா ஆம்பிட் ஐடி பார்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொட்டேஷனல் ஷிஃப்ட்ல வந்து ஒரு வேலைக்கு நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்ப என்ன கூத்துனா, நான் வேலைக்கும் போகணும், வீடியோவும் எடுக்கணும், இதுக்கு நடுவில் எடிட்டும் பண்ணணும். இதை 3த்தையுமே நான் வந்து ஒரே டைம்ல பண்ணும்போது நான் எப்படி தான் ஆயிட்டேன், புஃப்னு ஆயிட்டேன். இப்போ என் ஃபேஸ் எப்படி இருக்கு, இப்படிலாம் கிடையாது, அப்படியே ஒரு மாதிரி மூஞ்செல்லாம் ஊதி போய் உடம்பெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி போட்டு எனக்கே நான் பிடிக்கல. எனக்கு என்னன்னா அந்த டைம்ல வந்து ஒரு 6 மாசம் வேலை பார்த்துட்டு இருக்கேன். 2019ல வந்து நான் ஜாயின் பண்ண ஜாப்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மாசம் பண்ணிட்டு இருக்கேன். 2019 டிசம்பர் தான் என்னோட லைஃபோட ஒரு பிக்கஸ்ட் ஒரு டர்னிங் பாயிண்ட். ஒரு மேஜிக் ஆப்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மேஜிக் ஆப் ஆகிறதுக்கு நான் ஒரு போல்டான ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டியது. அந்த இடத்துல நான் ஜாப் போயிட்டு இருக்கும் போது நான் ஒரு 12 நாள் வந்து லீவ் போட்டுடுறேன் டிசம்பர் மந்த். ஓகேங்களா, இந்த 12 நாள் லீவ் எதுக்காக போட்டேன் அப்படின்னா, நம்ம வீடியோஸ் வந்து நிறைய எடுக்கணும், போகணும், இனிமே வந்து இதுல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். எனக்கு வந்து இதுல இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம பிடிச்ச விஷயத்த தானே பண்ண முடியும், உனக்கு பிடிச்சதை பண்ணு அப்படின்ற மாதிரி என் மைண்ட் வந்து சொல்லுது. நீ போ, இது போய் பண்ணி, ஏன் பிடிக்காம இந்த வேலையை ஏன் பார்த்துட்டு இருக்க, இந்த வேலையை பாரு, இதை பண்ணு, இதுல மானிடைஸ் பண்ண ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஒரு பிக்கஸ்ட் மூமெண்ட் இன் மை லைஃப்னு சொல்லலாம். இப்ப இந்த பேஜ் இவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படின்னா அந்த மூமெண்ட் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் சொல்றேன் கேளுங்க. அப்ப 12 நாள் லீவ் போட்ட என் டிஎல் வந்து ஃபோன் பண்ணி, நீ நாளைக்கு வரலன்னா உன்னை டெர்மினேட் பண்றோம்னு சொல்றாரு. அன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா எங்களுக்கு கைதி பிரியாணின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க எங்களுக்கு வீடியோ தராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் கேமரால வந்து ஹேண்டில் பண்ண போறேன். இதுக்கு முன்னாடி ஃபோன்ல தான் எடுத்துருந்தேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நானும் பிரபுவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 3 மணிக்கு வண்டியில கிளம்ப என் டிஎல் ஃபோன் அடிக்கிறாரு. நான் இப்போ அந்த ஃபோனை வந்து அட்டன் பண்ணி நான் ஒன்று ஆஃபீஸ்க்கு வரேன்னு சொல்லணும், இல்லை வரலன்னு சொல்லணும். நான் வரேன்னு சொன்னா இந்த கைதி பிரியாணி ஆஃபர் வந்து அது யார் எடுப்பா, எப்படி போகும் யாருக்குமே தெரியாது. நான் வரலன்னு சொல்லிட்டா நான் இதுக்கு போகலாம். இட்ஸ் லைக் சூசிங் 2 பில் மாதிரி, இது ரெட் பில்லு, இது ப்ளூ பில். நீ எதை சூஸ் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டுக்குள்ள எனக்கே வந்து இந்த மேட்ரிக்ஸ் படத்துல வர மாதிரி நானே கேட்டுக்கிட்டேன். அப்ப ரெட் பில்லா ப்ளூ பில்லா அப்படின்னு பார்க்கும்போது நான் இந்த ப்ளூ பில்லை தட்டி விட்டு ரெட் பில்லை வாயில போட்டு டிஎலோட காலை வந்து கட் பண்ணிட்டு வண்டியில ஏறி கைதி பிரியாணி எடுக்க போயிட்டேன். பார்த்தா அந்த கைதி பிரியாணி வீடியோ வந்து இட்ஸ்
வைரல் ஹிட். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வைரலான ஒரு ஹிட் என்னன்னா, கைதி படத்துல வர கார்த்தி மாதிரியே பிரபு வச்சு ஒரு சீன் வந்து ஸ்டார்டிங்ல எடுத்திருப்போம். அந்த சீன் எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்காகவே அந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு லேக்ஸ் கணக்குல வியூஸ் போய் சேனல் மானிடைஸ் ஆயிடுச்சு. இது நான் சொன்னல அந்த மேஜிக் ஆப்பன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மேஜிக் ஆப்பன் ஆன இடம் இதுதான். மேஜிக் ஆப்பன் ஆகுது அப்படியே அடுத்து வீடியோ எடுத்துட்டே இருக்கும். நான் வேலையை விட்டுட்டேன், என்னோட 3வது ஜாபையும் நான் விட்டுட்டேன். இதுக்குள்ள ஃபுல்லா இறங்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாமே நல்லா போயிருந்ததுங்க, எல்லாமே சூப்பரா போயிருந்தது. எங்களோட நிறைய கிளைண்ட் வந்து எங்களை வந்து ஆஃபர் பண்ணாங்க, எல்லாமே போயிட்டு இருந்தது. அப்பதான் சடனா வந்து நடுவில் இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி இந்த கொரோனா வைரஸ் வந்தது. எப்ப மார்ச் மாசம். ஏடா எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு, எதுவுமே பிரச்சனை இல்லாம அப்படின்னு பார்க்கும்போது 3 மாசத்துக்கு எடுத்துன்னு வந்து சொருவுறான ஒரு பிரச்சனையா. இந்த மாதிரி 21 நாள் லாக்டவுன் அப்படின்ட்டு நாங்க கிவ் அப் பண்ணல. வீடியோஸ் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடாம இல்லை. என்ன பண்றோம், அந்த டைம்ல வந்து வீடியோஸ் டெய்லி போட ஆரம்பிக்கிறோம். எதோ கண்டென்ட், என்ன கண்டென்ட்னாலும் போடலாம். குக் பண்றது, அது இது எல்லாமே போட ஆரம்பிக்கிறோம். எல்லா கிளைண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பார்சல்ஸ் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. நாங்க அங்க போய் சாப்பிடணும் அவசியம் கிடையாது. ஸோ அப்படி வீடியோ போட்டுட்டே இருக்கோம். நாங்க ரொம்ப வந்து ஒரு மாதிரி பீக்ல போறோம். இப்போ நீங்க விஜய் சித்து vlogs பாக்குறீங்களா, இப்ப பாக்குற அந்த ஒரு பாண்டிங், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்லாம் வந்து நாங்க அந்த டைம்ல காட்டியிருப்போம். ஸோ அதுதான் வந்து எல்லாருக்குமே வந்து பிரபுவோட ஃப்ரெண்ட்ஸ், பிரபு கேங் வந்து செம்மையா இருக்கு, வீடியோஸ் பார்க்க நல்லா இருக்கு ப்ரோ, உங்க கேங்கை பார்க்கும்போது எங்க கேங் மாதிரி உங்க கூட இருக்கிற மாதிரி எங்களுக்கு வந்து ஃபீல் ஆகுது ப்ரோ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் பார்க்கும்போது இப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி வீடியோ போட்டு ஒரு நல்ல ஒரு ரீச் கொண்டு வந்துட்டோம். 100K சப்ஸ்கிரைபரும் வந்து அடிச்சிட்டோம். ஓகேங்களா, ஸோ அந்த சில்வர் பிளே பட்டன் வந்து வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்ப என்னன்னா, அந்த கொரோனா டைம்ல நான் வீட்டுக்கே வர மாட்டேன், பிரபு வீட்டுல தான் தூங்குவேன், அங்கதான் எடிட் பண்ணுவேன், அங்கதான் சாப்பிடுவேன், இப்படியே போயிட்டு இருந்தது. சடனா எனக்கு வந்து திடீர்னு வந்து இந்த இடத்துல வந்து சரியான ஒரு பெயின். யாரும் என்ன வந்து கத்தியில வச்சு இப்படி குத்துற மாதிரி குத்தி இப்படி அப்படின்ற மாதிரி ஆட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. என்னடா இது சம்பந்தமே இல்லாம நமக்கு இங்க வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, சரி ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துலாம். நான் விசாரிக்கிற எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு வந்து ஸ்டோன் இருக்குப்பா அப்படின்ட்டாங்க. இந்த இடத்துல வலிக்குதா? ஆமா தலை வலிக்குதுதான். பின்னாடி வலிக்குதா? ஓகே உனக்கு ஸ்டோன் தான் அப்படின்ட்டாங்க. ஏடா ரொம்ப பயமுறுத்துறீங்க அப்படின்ற மாதிரி போய் ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணா ஸ்டோன் வந்துட்டாங்க. அதுவும் வந்து ஏதோ 2 ஸ்டோன் இருக்கு, இவ்வளவு சைஸ்ல இருக்கு. எந்த இடத்துல இருந்து கரெக்டா சொல்லு. இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. ஓகே, என்ன பெரிய ஓட்டையா இருக்கு? ஐயே அது கல் இல்லடா, அது வந்து இது. அது ஓட்டையா? நார்மல் ஓட்டை. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்லாம் விசாரிச்சுட்டு இருக்கும் போது நான் சொல்றேன், இந்த மாதிரி சேனல் பண்றாங்க, நாங்க டே நைட் வந்து ஒர்க் பண்றோம், ரொம்ப எஃபர்ட் போட்டு. நீங்க வந்து தண்ணி குடிக்கிறீங்களா கேட்டாங்க. தண்ணி குடிக்கல, எதுவுமே பண்ணல. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த கிட்னி ஸ்டோன் வந்ததை வந்து நான் ஒரு வாரமா எப்பயோ வரலன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அதுக்காக நாங்க என்ன பண்ணோம், ஒரு வாரம் கழிச்சு நான் பிரபு நானு உட்காந்து ஒரு வீடியோ போடுறோம், கிட்னி ஸ்டோன் வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போடுறோம். அதுல வந்து நான் உட்காந்து சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஸ்டோரி சொல்லியிருப்பேன், ஏன் அப்படி வந்தது, ஒரு டார்க் ட்ரூத் ஆஃப் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அந்த வீடியோ போட்டக்கப்புறம் அதுல வந்த கமெண்ட்ஸ் தாங்க என்னால இப்போ வரைக்குமே நான் வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்றதும் சரி, நான் ரொம்ப வந்து ஹோப்ஃபுல்லி ஃபீல் பண்றதுக்கான மெயின் ரீசனே அந்த கமெண்ட்ஸ் தான். அந்த டைம்ல அதுல வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே யாருன்னே தெரியாத ஒரு இன்டர்நெட்ல பார்த்த ஒரு ஸ்ட்ரேஞ்சருக்கு அவ்வளவு பேர் வந்து, நீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கோபி, நீங்க சரியாயிடுவீங்க, நான் ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் டிஎம் பண்றாங்க, மெசேஜ் பண்றாங்க. ப்ரோ என்ன ப்ரோ ஸ்டோன் வந்துச்சா ப்ரோன்ட்டு எனக்கு கம்ப்ளீட்டா நான் ஷாக்ல இருக்கேன். இந்த மாதிரிலாம் வந்து ஒரு விஷயம் நடக்குமா, இந்த மாதிரிலாம் ஒரு இது இருக்குமா, யாருன்னே தெரியாத ஒரு பர்சனுக்கு இவ்வளோ வந்து ஒரு அன்பு கொடுக்குறாங்க, கேரை கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அந்த கமெண்ட்ஸ் பண்ண எல்லாரையுமே நான் வந்து இப்பயும் நான் சொல்றேன், நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். நீங்க அது எத்தனை பேர் யாரு எனக்கு எதுவுமே தெரியாது, அது எவ்வளவு பேரா இருந்தாலுமே சரி, அந்த டைம்ல எனக்கு அது ரொம்ப வந்து எமோஷனலா இருந்தது. ஸோ எல்லாருக்குமே ஐ எம் ஹார்ட்ஃபுல்லி தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் லைட்டாக கிரிஞ்சாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்காக நம்ம வந்து கொடுத்து தான் ஆகணும். அந்த வீடியோவில் வந்த பாசிட்டிவ் அந்த கமெண்ட்ஸ்லாம் கேட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்தில் வந்து என்னோட ஸ்டோன் வந்து கிளியர் ஆகுது. நான் கம்ப்ளீட்லி பேக் டு நார்மல், வேறு லெவலு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் 2020 எண்ட் ஆகிட்டு இருக்கும் போது 2021 தான் நான் சேனல் விட்டு போகிறேன். ஸோ இப்போ அந்த கட்டத்தை, அந்த சேனலை விட்டு போனோம் பார்த்தீங்களா, மார்ச் மாதம் 2021, அதை கொஞ்சம் அப்படி சைடில் எடுத்து வைப்போம். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றதை நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நான் என்ன விஷயத்துன்னு சொல்கிறேன். 2021 நான் வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டைமில் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இருந்தேன் ஒரு 1 இயராக. ஓகேங்களா, அது ஒரு நடக்கக்கூடாத சம்பவம் வந்து ஒரு 2-3 நடந்ததுனால என்னால் தாங்கிக்க முடியல. டமால் 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 அடிக்குது அப்படியே. ஏடா அப்படின்ற மாதிரி, டேய் வேணாண்டா அப்படின்ற மாதிரி, ஏடா இது அப்படின்ற போது தான்
எனக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். என்னன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனு அது இந்த விஷயம்லாம் வந்து எனக்கு அப்போ முன்னாடியிலேருந்தே பார்த்துருந்தேன், அப்பவும் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து சடன்லி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வருது. என்ன ஆப்பர்ச்சுனிட்டினா எடிட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கன்னா சவுகார்பேட்டில் ஒரு ஷாப்பில் போயிட்டு எடிட்டிங் பண்ணோம். ஒரு வீடியோ பண்ணால் 150 ரூபா. ஓகேங்களா, அந்த ஒரு வீடியோவும் கொடுக்க மாட்டாங்க சம்டைம்ஸ். நான் இங்கேருந்து 50 ரூபா பெட்ரோல் போடணும், 50 ரூபா வந்து நான் சாப்பிடணும். அந்த 50 ரூபாய்க்காக நான் வந்து போவேன். அந்த டைம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். என் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண ஒரு ஃபேஸ், ஆனால் கிவ் அப் பண்ணாத ஒரு ஃபேஸ்னா அந்த ஃபேஸ் தான். அப்போ இருந்த கோபியை மட்டும் நான் இப்போ பார்த்தேன், நேரில் பார்த்தேன் அப்படின்னா அப்படிலாம் பண்ண மாட்டேன். ஐ வுட் டெஃபினெட்லி கிவ் ஒரு ஹக் கொடுத்து பரவாயில்ல மேன் வேற மாதிரி அப்படி சொல்லிட்டு இப்போ அவன் இல்லைனா நான் இங்கே கிடையாது. ஓகேங்களா, அந்த கிவ் அப் பண்ணாதனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிது. அப்புறம் வந்து ஒரு 2-3 சேனல் வந்து நான் வந்து மானிட்டைஸ் ஆச்சு. அதுலேருந்து சில அமௌண்ட்ஸ்லாம் எனக்கு வந்தது. லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஜீரோக்கு போயிட்டு மறுபடியும் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு நான் வந்தேன். அப்போ தான் 2023 திஸ் பேட் பாயை வாங்கிட்டு லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதுவாகுது. வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வருது, அதையும் கண்டினியூ பண்ணி பண்ணுறேன். லைஃப் ஒரு மாதிரி ஸ்மூத்தாக போகுது. ஸோ 2024 ஆப்வியஸ்லி தெரிஞ்சிருக்கும், நான் வந்து ஒரு சேலஞ்ச் ஒன்று பண்ணேன். என்னன்னா என்னோட பாடி வந்து எனக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணுன்ட்டு ரொம்ப ஆசை, அண்ட் மைண்ட் லெவல்லையும் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்போ தான் நான் ஒரு சேலஞ்ச் ஒன்று எடுத்தேன், 100 days மீ வெர்சஸ் டெவில் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்குள்ளே இருக்க டெவிலை நம்ம தான் பீட் பண்ணி ஆகணும். அதாவது இன்னைக்கு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏதோ அதை யார் தடுக்கிறானா உங்களை சுற்றி இருக்கவங்க கிடையாது, உங்களுக்குள்ள இருக்க அந்த ஒரு வாய்ஸ், உங்களுக்குள்ள இருக்க அந்த ஒரு ஆளு தான் வந்து உங்களை தடுத்துட்டு இருக்கா போல. இதை பண்ணனா அவன் அப்படி யோசிச்சிருவானோ, இவன் இப்படி நினைச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பண்ண விடாம பண்றது உள்ளுக்குள்ள இருக்க அந்த டெவில் தான். நீங்க கேட்கலாம் என்னடா டெவில் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கேன்ட்டு. இப்போ எனக்கு நான் அப்படி சொல்லிக்கிறேன், நமக்குள்ள இருக்க அந்த டெவில் தான் நம்மளை எதுவும் பண்ண விட மாட்டேங்குது. ஸோ அதை பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 100 days வந்து ப்ராப்பர் ஃபிட்னஸ்க்குள்ள போயிட்டு ஒர்க் அவுட்ஸ், நல்ல டயட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட், ஸ்லீப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ராப்பரா பண்ணி முடிச்சுட்டு அந்த வீடியோஸ்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்க ப்ரோ ஃபுட்டி ப்ரோப்ல நீங்க ஃபுட்டி ப்ரோப்ல வரவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் தென் வேற ஒரு சேனல் ஹரிஷ் உஷு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சேனல்ல நான் கூட வரும்போது, அவனோட பேஜ்ல வரும்போது கூட ப்ரோ இவர் ஃபுட்டி ப்ரோப் கோபி தானே ப்ரோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சோடனே சரி இதுக்கு பதில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ பண்ணேன். அது இல்லாமல் நான் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுன்றதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நம்ம பாடியை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோஸ் போடுவோம். ஏன்னா எனக்கு நிறைய ஆசை இருக்கு. ஏன்னா 2019 என்னோட ஆசையை பார்த்தீங்கன்னா சேனல் தான், யூடியூப் சேனல் பண்ணணுன்ட்டு தான். அப்போ என்னோட ஐடியா பார்த்தீங்கன்னா கோபி ஸ்டஃப் அண்ட் பீஃபி ஸ்டஃப் அப்படி முளைச்சு வந்தது தான் இப்போ நீங்கள் பார்க்குற அந்த ஃபுட்டி பிரபு சேனல் அண்ட் இந்த சேனலுமே. இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், என்னப்பா எல்லாமே சொல்லிட்டேன், கதையெல்லாம் சொல்லிட்டேன், எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், என்னதான் நடந்தது அப்படின்ற மாதிரி நீங்கள் என்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா 2021 சம்மம் வந்து எனக்கு ஒரு பர்சனல் ரீசனுக்காக நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து வெளியில் வரா மாதிரி இருந்தது. என்னன்னா எனக்கு இது இல்லாமல் வேற ஒரு பிரச்சனை ஒன்று போயிட்டு இருந்தது எனக்கு. ஸோ அந்த டைமில் என்னால் வந்து இந்த விஷயத்தை கண்டினியூ பண்ண முடியல. இதுதான் ஆக்சுவல் ட்ரூத். மற்றபடி பார்த்தீங்கன்னா வேற எந்த ஒரு நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபிஷியான திங்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ கூட நான் பார்த்தனா கூட டீ கடையில் பார்க்குறோம் அப்படின்னா கூட வாமாச்சானா அவனும் வாமாச்சானுவா, நானும் வாமாச்சானுவா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. என்னடி இது? அவங்க எப்பவுமேங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதாவது என்ன நடந்தாலுமே லைஃப் கோஸ் ஆன் அப்படின்ற மாதிரி ஒரு கதை தான். என்ன நடந்தாலுமே நீங்களே இப்போ நாளைக்கு வந்து நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிட்டு போகலனாலும் சரி, ஃபாலோ பண்ணனாலும் சரி, லைஃப் போயிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த விஷயத்த வந்து இவ்வளோ பேர் கேட்டுட்டு இருந்ததுனால தான் நான் இதை வந்து ஒரு வீடியோவில் அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். இப்போ என்னன்னா எனக்கு வந்து இந்த பீரியட் ஆஃப் டைமில் நிறைய வந்து நான் லைஃப்பை பற்றி புரிய ஆரம்பித்தேன். இது ஒரு வெண்ட் செஷன் மாதிரி. நான் என்னோட ஆதங்கத்தெல்லாம் அப்படியே கொட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வந்து கொட்டினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் வரேன். டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சொன்னா நல்லா இருக்குமா, லைஃப் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இங்கே முடியுது. ஓகேங்களா, இங்கே வந்து நம்ம இருக்கோம். ஸோ இப்போ நம்ம லைஃப் வந்து முடிய போகுதுன்றது தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா, அப்போ வாட்ஸ் த பர்பஸ்? ஸோ நம்ம அப்போ எதுக்கு உயிர் வாழணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி எல்லாருக்குமே இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி தான் எனக்கும் இருந்தது. ஆனால் என்னன்னா we have only one life. இங்கே நம்ம பிறந்ததே அப்படின்ட்டு நீங்கள் நம்ம பிறந்து இந்த லைஃப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுன்றது இதுக்கு முன்னாடி பிறந்தவங்க எத்தனை பேருன்றது தெரியாது, மொத்தமாக பிறந்தவங்க எத்தனை பேருன்றது தெரியாது. பட் ஆனால் நம்ம மட்டும்தான் சாகிறதுக்காக வாழ்கிறோம். இது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரில. ஸோ அப்போ இது வந்து எவ்வளோ ஒரு ப்ரெஷியஸான ஒரு லைஃப்ன்றதை நீங்களே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி என்ன நான் சொல்ல வரேன்னா, கோபின்ற கேரக்டர் வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள்ஸை மட்டும்தான் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரகிள்ஸ் தான். இது சொன்னால் சிரிப்பாக இருக்கும், என்னப்பா வாழ்க்கையில் உனக்கு அப்படியே கஷ்டம் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என் மனசுக்குள்ளே வந்து அவ்வளோ ஒரு கஷ்டம், வேதனை, வலிகள் இது எல்லாமே எனக்கு இருந்தது. பாடி ஷேமிங்லேருந்து இவ்வளோ விஷயத்த தாண்டி நான் இப்போ இங்கே நிற்கிறேன்னா
நான் சர்வே பண்ணதே பார்த்தீங்கன்னா நான் ஜெயிச்சிட்டேன்ற மாதிரி தான். இங்கே நிறைய பேர் ஜெயிக்கிறதே எப்படி தான் நான் பார்க்குறாங்க, நீ இது பண்ணணும், நீ இவ்வளோ கோடி சம்பாதிக்கணும், கார் வாங்கணும், வீடு வாங்கணும், இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வேணும், ஃபாலோவர்ஸ் இவ்வளோ வச்சிருக்கணும், இவ்வளோ பணம் சம்பாதிச்சிருக்கணும், இதுதான் வந்து வெற்றின்னு நினைக்கிறாங்க. அது கிடையவே கிடையாது. அது எல்லாமே மெட்டீரியலிஸ்டிக் திங். அது எதுவுமே உங்க கூட வராது. ஆனால் எது வெற்றி தெரியுமா? உங்களை ஒரு வாழ்க்கையில ஒரு உங்களால் தாங்க முடியாத ஒரு விஷயத்துல நீங்க போய் மாட்டிட்டு அதுல போய் ஃபேஸ் பண்ணிட்டு அதுல இருந்து நீங்க வந்து சர்வே வாய்ப்பை நீங்க வாழ்றீங்க அப்படின்னாலே நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். லைட்டாக மோட்டிவேஷன் மூர்த்தி மாதிரி தான் பேசுவேன், ஆனால் இதுதான் உண்மை. நீங்கள் சர்வே பண்ணிட்டீங்கனாலும் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இதை தான் எனக்குள்ள வந்து அந்த டைமில் வந்து நான் யோசிச்சேன். சின்ன வயசுலேருந்து இவ்வளோ தூரம் நீ சர்வே பண்ணிட்டு வந்திருக்கடா குப்பி. இப்போ நான் வந்து உண்மையாக சொல்கிறேங்க, நல்லா தான் இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு லைஃப்பை பற்றி எந்த ஒரு கவலையும் கிடையாது, பயமும் கிடையாது. பிகாஸ் இப்படின்றதுக்குள்ளே லைஃப் முடிஞ்சிடும். அந்த ஒரு சின்ன ஒரு வாழ்க்கையில நம்ம யாருக்காகவும் பயந்துட்டு எதுக்காகவும் நம்ம வந்து நம்மளோட ஆசைகளை இதை விட்டு கொடுத்துட்டு ஏதோ ஒரு பேர் மினிமமான ஒரு ஜாப்ல போயிட்டு பேர் மினிமமான விஷயத்த பண்ணிட்டு பயந்துக்கிட்டு அடுத்தவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான், அவன் என்ன நினைப்பான். நீங்க நினைக்கிறவங்களாம் உன்னை பத்தி கவலை கூட பட மாட்டாங்க. நம்மள நினைக்கிறவங்களாம் யாருமே கவலை கூட பட மாட்டாங்க. நம்ம எப்படி இருந்தாலும் ஒரு நாள் போதான் போறோம். ஓகேங்களா? இது இந்த கிளைமேக்ஸ்ன்றது நமக்கு தெரியும். நம்ம ஒரு நாள் மேலே போதான் போறோம். ஓகேங்களா? இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா? இந்த கேப்ல இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா ஜாலியாக உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிட்டு போங்க. அவ்வளோதான். யாரையுமே ஹேட் பண்ணாமல் யாரையுமே வெறுக்காம நம்ம தாங்க பார்த்துக்க முடியும். இப்போ கோபிக்கு ஒரு ட்ரெஸ் வேணும் அப்படின்னா அதை கோபியால் மட்டும்தான் அதை எடுத்துக்க முடியும். அதை இன்னொருத்தர்கிட்ட போய் எதிர்பார்க்கறது தப்பு. முதல்ல உங்களை வந்து நீங்கள் முன்னிலைப்படுத்தி வாழ பாருங்க. இப்போ கோபினா என்னை மட்டும்தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக வைப்பேன். ஸோ என்னை மட்டும் தான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் மற்றவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பேன். ஏன்னா என்ன நான் மட்டும் தான் பார்த்துக்க முடியும். நான் மேலே போகும்போது நான் மட்டும் தான் போகிறேன், என் கூட யாருமே வரப்போகிறது கிடையாது. இந்த விஷயத்த ரொம்ப வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் நிறைய வந்து மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டணும்னு நான் வந்து ஆசைப்பட்டேன். பட் ஆனால் எல்லாத்தையும் இதிலே கொட்டிட்டா நல்லா இருக்காது. மனசுல எனக்கு சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு லைஃப்பை பற்றி. பட் எல்லாத்தையும் நான் இந்த வீடியோல சொல்லிட்டேன் அப்படின்னா அது வந்து இருக்காது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இட்ஸ் ஓகே டு ஸ்டார்ட் ஓவர். இந்த விஷயம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் இட்ஸ் நெவர் டூ லேட். இந்த ரெண்டு விஷயத்த நான் எப்பவுமே வந்து கீப் அப் பண்ணுவேன். இப்போ நான் ஆரம்பிக்கிற பேஜ் வந்து நான் முன்னாடி ஆரம்பிச்சிருக்கலாம், 2021 ஆரம்பிச்சிருக்கலாம். நீங்க கேட்கலாம் அப்பயே ஆரம்பிச்சிருக்கலாமே ப்ரோ, அப்பயே வந்து நீங்க ஒரு சேனல். அந்த டைமில் நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஹியூமன் தானே நம்மளும். நம்ம எப்படி அதை டேக்கிள் பண்ணுவோம், எப்படி அதை கொண்டு போவோம். இப்போ நான் பேசுறது கூட ஒழுங்காக பர்ஃபெக்டாக இருக்குமா அப்படின்றத எனக்கு தெரியாது. என் மனசில் இருக்கிறத நான் பேசுகிறேன், அவ்வளோதான். அப்பயே ஆரம்பிச்சிருக்கலாம், இப்படியே பண்ணிருக்கலாம்னு நம்ம யோசிக்கிறத விட இப்போ இருக்கலாம் நம்ம கிட்ட டைம், இப்போ பண்ணுவோம், இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம், இப்போ போடுவோம். இந்த சைனீஸ்லேயோ ஜாப்பனீஸ்லையோ ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. த பெஸ்ட் டைம் டு பிளான்ட் அ ட்ரீ இஸ் 20 years ago. அதாவது ஒரு மரம் நடுறது வந்து பெஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் த செகண்ட் பெஸ்ட் டைம் டு பிளான்ட் அ ட்ரீ பார்த்தீங்கன்னா நவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நம்ம கையில இருக்குன்ற போது இப்போ வந்து உனக்கு அந்த விஷயம் வேணும் உனக்கு மைண்டுக்குள்ளே இருக்குன்னா பண்ணிட்டு அதுல சீக்கிரமா ஃபெயில் ஆயிடு. அதுல நீ லேர்ன் பண்ணிக்கலாம், நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த சேனல் இந்த பேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு 2019லயே வந்து என்னோட ஆசை. இங்க எதுவுமே மேட்டர் இல்லை, நீங்க எது பண்ணாலுமே மேட்டர் இல்லை. இப்போ நான் சொல்ற கதை எதுவுமே மேட்டர் இல்லை. பிகாஸ் இந்த யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம எக்ஸிஸ்ட் ஆனதே வந்து யூனிவர்ஸ்க்கு தெரியாது. ஓகேங்களா? நம்ம இருக்கோமா இல்லையான்றது கூட யாருக்குமே தெரியாது. நம்ம ஜஸ்ட் ஒரு மிதக்கிற ஒரு கல்லு வந்து மிதந்துட்டு இருக்கு. அந்த கல்லுல வந்து நம்ம இப்ப இருக்கிறோம். நான் ஒரு போட்டோ ஒண்ணு காட்டுறேன். இவ்வளோ கூத்தும் இங்க நடக்குது பாத்தீங்களா? இந்த சின்ன டாட் இருக்கு பாருங்க, இந்த சின்ன டாட் தான் நம்ம எர்த். இந்த பூமியில தான் இவ்வளவு கூத்து நடந்துட்டு இருக்கு. ஆனா எதுவுமே மேட்டர் கிடையாது. இட்ஸ் டசன்ட் ஈவன் மேட்டர். ஸோ இங்க எதுவுமே மேட்டர் இல்லாதனால நீ என்னத்தை வேணா பண்ணு, நீ என்ன வேணா பண்ணு, உனக்கு ஆசைப்பட்டதை பண்ணு. அவன் பாக்குறான், இவன் நினைக்க போறான், எதுவுமே வேண்டாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இருங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைச்சதே வந்து ஒரு பெரிய விஷயம். நம்மளால பாருங்களேன் எல்லா விஷயத்தையும் வந்து நம்மளால பார்க்க முடியுது, ரசிக்க முடியுது, அனுபவிக்க முடியுது. ஏன்னா இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொடுமையான விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப நிறைய பேர் வந்து இந்த போர் வார்லாம் நிறைய இடத்துல வார் நடந்துட்டு இருக்கு. அவங்க மக்கள்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு அவஸ்தைப்படுறாங்க, எவ்வளோ வந்து வாழ்க்கைகள் வந்து முடிஞ்சது, பசி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால ஹெல்ப் பண்ண முடியலனா கூட அவங்க வந்து யாரையும் வந்து ஏளனமா வந்து நடத்திடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு லைக் ஒரு ஹியூமன் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஹியூமனுக்கு நீங்க வந்து அடுத்து அவங்கள பாப்பீங்களான்னு தெரியாது. ஓகேங்களா? ஆனா அவங்க லைஃப்ல நீங்க ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு போகலாம். ஸோ எனக்கு என்னன்னா, நான் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, திஸ் ஒன் லைஃப் நமக்கு பிடிச்ச மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு போயிடணும். ஏன்னா லாஸ்ட்ல ரிக்ரெட்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். நம்ம எதுவுமே பண்ணாம எந்த ஒரு விஷயத்தையும் பார்க்காம ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்மளோட எல்லாத்தையும் விட்டு இழந்துட்டு இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடக்கூடாது. ஏன்னா நான் அப்படி யோசிச்சு தான் என் வேலையை விட்டு நான் வெளில வந்தேன். இப்போ ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டு இருக்கு, எல்லாமே போயிட்டு இருக்கு. இதுமே நல்லா போக போகுது. இப்போ வந்து இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு எனக்கு தோணுது. என்னன்னா இதுக்கப்புறம் என்னென்ன வீடியோ வரும் அப்படிலாம் எனக்கு சத்தியமா தெரியாது. பட் ஆனால் இதில் நான் ரெகுலரா வீடியோஸ் போடுவேன். எனக்கு நிறைய வந்து வீடியோஸ் ஐடியாஸ் வந்து எனக்கு கீழே கமெண்ட்ல கொடுங்க. என்ன மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணலாம், என்ன வச்சு நீங்க என்ன மாதிரி
பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்ற எல்லாமே வந்து கொடுங்க, நம்ம எல்லாத்தையுமே வந்து போடலாம். அண்டு இந்த பேஜை வந்து மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தூரம் இந்த கதையை கேட்டுருந்தீங்க அப்படின்னா ஒரு பிக் தேங்க்ஸ். அண்ட் இதை நான் கொடுக்குறேன். அண்ட் ஓஜி ஃபுட்டி பிரபு ஃபேன்ஸ், நீங்கள் வந்து கண்டிப்பாக என்னோட பேஜை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி பிரபு பேஜையும் சப்போர்ட் பண்ணுங்கள், என் பேஜையும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோவே நான் போட்டேன். அது இல்லாமல் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கும் நான் போட்டேன், என்னோட பேஜுக்காகவும் போட்டேன். பட் உங்களுக்காக தான் நான் உங்களை மறக்கவே மாட்டேன். அந்த கிட்னி ஸ்டோன் வீடியோவில் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணீங்களோ, இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நான் எப்படி உங்களுக்கு என்ன மாதிரி நான் உங்களுக்கு ஒரு எப்படி நான் உங்களுக்கு தேங்க்ஸா இல்லை லவ்வா கேர் என்ன கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியலங்க. போங்க, நீங்கள் தான் பெஸ்ட்டு. ஸ்கால் ஓஜி ஃபுட்டி பிரபு ஃபேன்ஸ்லாம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட கருத்துக்கள், உங்களோட பெஸ்ட் மெமரிஸ் எல்லாம் வந்து கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இவனோட வீடியோ தான் அடுத்த வீடியோ. இனிமேல் நிறையா வரப்போகுது வீடியோஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிச்சு. இந்த தாய்லாண்டில் இருக்கு. அப்பா கைஸ் எல்லாருமே ஜாலியாக இருக்கா? பாய். காலி ஐயா காலி சாப்பிட்றோம். கோபி தான் பஸ் சாப்பிட போறான். மணி போயிட்டான். ஓகே, காலை எடுத்துக்கிறேன்டா. ஆனா அது கொஞ்சம் கோவக்காரன்டா. இவனுக்கு 2 பேரும் ரொம்ப கோவக்காரனுங்க. செம்ம குட்ரா கோபி. ஸ்டார்டிங்கே நல்லதாக ஒன்று போக வச்சிருக்கேன். கோபிக்கு இல்லையா அப்பா இல்லை? நீங்கள் கோபியை வந்து கவனிச்சா ஒன்று நான் சொல்லுங்க. கவனிங்க. ஒருத்தர் கேமராமேனை பார்க்கணும் நீங்களே, இவர் தான் அவர் பார்த்துக்கோங்க. கோபிங்கெலாம் காரம் வீரமான சொல்லுங்க கோபி. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆன் பண்ணிட்டேன். வாப்பா செல்லம், நீ ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு யாரோ கடை இருக்கா அப்படின்றதே தெரில. நேற்று ஃபுல்லாக 5 மணிக்கு கோபி இதோ இருக்குடா, வாடா டேய். ஒத்த உசுருனால இத்தங்களையும் கண்ணால ரெண்டி செல்லோட கெட்டப்ப பாத்தீங்களா? அண்ணன் டான்ஸ பாத்தீங்களா இல்லையா பின்னாடி? கோபி ஏதாவது திடீர்னு உள்ள இருந்து ஓடி வரும். ரெடியாரு. ஆல்ரெடி நான் வெள்ளையா இருப்பேன், எல்லாம் தெரியும். மெட்ராஸ்காரங்க இவரு. மாட்டேடா வந்தா. ஒரு மணிக்கு என்ன கத்திட்டு இருக்கீங்க? ஆண்டி இன்னைக்கு நம்ம கூட கோபி இருக்க போறான். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு அவனோட பர்த்டே. எங்க இருந்து வரலாம் கோபி? நீ சொல்லு கோபி. இன்னைக்கு கோபி தான் பேச போறான் வீடியோ ஃபுல்லா. எத்து வைடா, பிறந்த நாள்லாம் இப்படிதான் பண்ணுவியா நீ? போன வாட்டி ஜெயிச்சது வந்து இவர் தான் 1000. ஐயோ, இவன் இப்படி காட்டுறத நிறுத்தவே மாட்டான் போலடா. உங்க அப்பா என்ன சொன்னாரு போன வாட்டி ஜெயிச்சதுக்கு? 1000 ரூபாய் பிடிங்கிட்டாரு. வேற என்ன? ரொம்ப பெருமையா இருக்கு. புறமுக்குள்ள வருவியாடா. தமிழ் குர்றானா 5 வருஷமா இப்படி 2 காட்டினே இருக்கா. ஒரு 2 ரூபா கூட அவனுக்கு. நானும் காலேஜ்ல இருந்து பாக்குறேன். கோபி என்ன கோபி எப்படி இருக்கு? வாய் ஃபுல்லா எப்படி தான் இருக்கு. கொளுத்தி போட்டா எப்படி இருக்கும்? இப்ப திருப்பி கொளுத்தி போட்டு 30 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. என்ன கோபி ஸ்ட்ராங் ஆகுற? நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் அதுதானேடா. கோபி கண்ணு போடுறோம். ரொம்ப பெருமையா இருக்கு.